சிலைய நீங்களே எங்கேயோ பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு ஊரை ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க எங்களை மட்டும் ஏமாத்தல, அந்த அம்மனையே ஏமாத்தி இருக்கீங்க. கோதண்டம், மரியாதையா பேசு. யாரு யாரை ஏமாத்துறா? யோ, நீங்க தாயா. நீங்க எல்லாம் என்ன கோயிலுக்கு சாமி கும்பிடுவா வந்திருக்கீங்க? இல்ல, சிலைய திருடுறதுக்காக வந்திருக்கீங்க. அதான் பிளான் பண்ணி திருடிட்டீங்க. கோதாண்டம், அநியாயமா உங்க மேல பழிய போடாத. இந்த கோவில் சுவர்ல அங்கங்க விரிசல் விழுந்ததை பார்த்துட்டு உடனே கோவில மறுசீரமைக்க எல்லா உதவியும் செய்யறேன்னு சொன்னாங்கப்பா. அவங்கள போய் திருடுனாங்கன்னு சொன்னா அந்த ஆத்தாவே நம்மள மன்னிக்க மாட்டா. யோ, நீ சும்மாரியா? அவங்க இப்படி பணத்தாசை காட்டினதே அந்த சிலைய திருடத்தான். ஊருக்குள்ள வந்ததுமே நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடி சமயம் பார்த்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சிலைய திருடி இருக்காங்க. நாங்க தான் சிலைய திருடணும்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன சாட்சி? சாட்சியா? நேத்து நைட்டு உங்க வீட்டு மருமக இங்க பூஜைய தனியா பண்ணிட்டு இருந்தப்ப ஆத்தாவோட சிலை காணாம போச்சு. அதே நேரத்துல அந்த பொண்ணோட புருஷன் இங்க இருந்தாரா? இல்ல. ஏன் இப்ப கூட இல்ல? ஐயா, அந்த ஆத்தா மேல சத்தியமா சொல்றோம், நாங்க அந்த சிலையை எடுக்கல. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. பரவாயில்லையே, மொத்த குடும்பமும் சேர்ந்து ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. நீங்க சிலைய திருடலன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நீங்க தான் ஆத்தா சிலைய திருடி இருக்கீங்க. யோ, வெளியே போயா. ஓயா. அண்ணா, அம்மன் கனிமணி சிலையை அசைக்கவே முடியலண்ணே. டேய், கடப்பாறை எடுத்துட்டு வந்து அதை உடைக்கடா. என்ன பிராது சொல்லு. இத்தனை வருஷமா ஊர்ல மழை தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாலும் இத்தனை வருஷம் வேற எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த அண்ணாமலையும் அவங்க குடும்பமும் எப்ப இந்த ஊருக்குள்ள காலை வச்சாங்களோ அப்பவே சாமி சிலை காணாம போயிடுச்சு. ஹலோ, மரியாதையா பேசுங்க. யாரோட குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறீங்க? தம்பி, அவசரப்படாதப்பா. முதல்ல பிராத சொல்லி முடிக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு நேரம் கொடுக்கும்போது பேசலாம். இந்த பாருங்க, ஆத்தாவோட சிலை கிடைக்காம இந்த திருவிழாவை நடத்த முடியாது. திருவிழா நடக்கலனா ஆத்தா உக்கிரமாகி இந்த ஊரையே அழிச்சிடுவான். ஒரு குடும்பத்துக்காக இந்த ஊரையே பலி கொடுக்கணுமா சொல்லுங்க? அதனால மரியாதையா சாமி சிலைய எங்க வச்சிருக்காங்கன்னு ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க. இல்ல பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். யோ, கேக்குறாங்கல்ல, சிலையை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கயா. இப்ப நீங்களா சொல்லல, ஊரே சேர்ந்து சொல்ல வைப்போம். தம்பி, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. அண்ணாமலை அம்மா, ஊர்ல உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு தனி பேரும் மரியாதையும் இருக்கு. ஆனா உங்க மேல இன்னைக்கு இப்படி ஒரு பிராது வந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க இந்த சிலையை எடுக்கல. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க எடுக்கலனா சிலை தானா கால் முளைச்சு கோவிலை விட்டு வெளியே போயிடுச்சா? பரவாயில்லையே, நம்ம எதுவும் ட்ரை பண்ணாமலே அண்ணாமலை மேல பழி விழுந்துருச்சு. கோதண்டம் சூப்பர் யானி. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. நான் உண்மையிலேயே கோயிலுக்குள்ள ஆள் நடமாட்டத்தை பார்த்தேன். பார்த்துட்டு தான் கத்துனேன். சிலைய கண்டிப்பா அவங்க தான் எடுத்திருக்கணும். ஏமா, நீங்க தான் சிலைய எடுத்தீங்கன்னு இந்த மொத்த ஊருக்கும் தெரியும். இனியும் எதையும் மறைக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, சிலைய எங்க வச்சிருக்கீங்க? சிலைய திருடின வருண் இப்ப எங்க இருக்காரு? உடனே அவரை பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்க. போங்க. வெண்ணிலா, போய் வருணை கூட்டிட்டு வா. சரிங்க. திருட்டையும் பண்ணிட்டு எல்லாரும் எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு இங்க பாரு, நீ எத்தனை தடவை சொன்னாலும் போய் உண்மையாகாது. சிலையை நாங்க எடுக்கல, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் ஏய், ஆத்தா வந்திருக்கண்டா. ஏன்டா அப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? ஊரை காக்குற என் சந்நிதிய காக்க தவறிட்டீங்களா? ஆத்தா கோவத்துக்கு ஆளாயிட்டீங்க. உங்களை அழிக்காம விட மாட்டேன்டா. ஆத்தா, தெரியாம தப்பு நடந்துருச்சு. எங்களை மன்னிச்சிடு. ஊரை பழி வாங்கிடாத. உன் சன்னதியே கதின்னு கிடக்கிற எங்களை கை விட்டுறாத. சிலைய திருநவங்க எங்கேயும் போல, கூடவே தாண்டா இருக்காங்க.
உங்க கண் எதிர்க்கவே தாண்டா இருக்காங்க. ஆத்தா, இந்த பாவத்தை பண்ணது யாரு? இந்த ஊரை பலி கொடுக்க நினைச்சது யாரு? உன் கண்ணால அவங்கள காட்டு தாயே. என் சன்னதிக்கு வந்து என் சிலையிலேயே கை வைக்கிறியா? என்ன ஆத்தா சொல்ற? ஆமாடா, சிலையை திருநது இந்த அம்மா தான். இவங்க கெட்ட கேட்டுக்கு முதல் மரியாதை வேற. இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ள விட்டுருக்க கூடாது. சாமி சிலையை திருடி ஊரையே அழிக்க பாத்திருக்கீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? அம்மா, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. நாங்க அம்மன் சிலையை எடுக்கல. மா, என்னம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் ஊருக்கு நடுவுல வெட்ட வெளிச்சமா ஆத்தாவே சொல்லிட்டாளே. இங்க பாருங்க, இப்போ அந்த சிலை எங்க இருக்குன்னு சொல்லல. யாரும் இங்க இருந்து முழுசா ஊர் போய் சேர முடியாது. ஒழுங்கா சொல்லிருங்க. ஏங்க, நீங்க எதுக்குங்க இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? சாமி சிலையை திருடின இவங்கள சும்மா விடக்கூடாது. இப்பவே தண்டனை கொடுத்து ஆகணும். டேய், நீ போய் அந்த முள் சவுக்கு எடுத்துட்டு வாடா. போடா. ஆத்தா, உன் சன்னதியில இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே, இன்னுமா பாத்துக்கிட்டு இருக்க? ஆத்தா, என்ன சிலையை எடுத்துட்டு குடும்பமா நாடகம் போடுறீங்களா? அவங்களுக்காக நீங்க ஏன்டா வீணா அடிபட்டு சாகுறீங்க? எங்க சித்தி எங்க குடும்பத்தோட ஆணி வேறுடா. அவங்களுக்காக சாட்டை அடி என்ன சாவு கூட தயாரா இருக்கோம்டா. உன்னால எவ்வளவு முடியுமோ அடிடா பார்க்கலாம். என்ன ஃபேமிலி சென்டிமெண்டா? இந்த காலத்துல என்னடா கூட்டு குடும்பம்னு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது நாங்க அண்ணாமலை மேல வச்ச பாசம்யா. அந்த பாசத்துக்காக நாங்க எந்த வலி வேணா தாங்கிப்போம். இதெல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு புரியவே புரியாது. என்னது பாசமா? இதெல்லாம் பண வெறி. அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு தானே எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட பேசுறன்னு பார்த்து பேசு. என் குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அதுல விஷம் கலந்துருக்க. எல்லாரும் குடிங்க.